சூப்பர் ஸ்மாஷ் மென் 2024-25 11வது போட்டி கேண்டர்பரி கிங்ஸ் ஆக்லாந்து ஆசஸ்களே நடக்க போகுது. ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அட்டமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்குது. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரிடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இங்கே நிறைய ஃபேண்டசி ஃபார்மேட்ஸ் இருக்குது, ஏர்னிங்ஸ் ஏற்படுத்திக்கலாம். ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஹாக்லே ஓவல் கிறிஸ்சர்ச்சில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜனவரி 10:25 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 5:55 PM. 5:55 PMனோடனே இருட்டிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மாதிரி யோசிக்க வேண்டாம். 9:12 தான் வந்து சன்செட் டைம். ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே டே மேட்ச் மைண்ட் செட்டில் தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. 44 போட்டியில் 18 பேட் ஃபஸ்ட்டு, 22 சேசிங்கு. விமன் மேட்ச் முடிஞ்சு இந்த போட்டி நடக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே டேயில் நடக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சோன்னா பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக யோசிக்கலாம். பட் ஸ்டில் லேட்டாக சில்னஸ் ஆகும். அதில் கொஞ்சம் பேட்டுக்கு பெட்டராக வரலாங்கிற ஆங்கிளில் யோசிச்சா அங்கே சேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். சேஸிங் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுன்னு தான் தோணுது. 159 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ் டீசன்ட் நம்பர். கண்டிப்பாக 160 ரேஞ்சுக்கு 44 போட்டிக்கு அப்புறம் வந்திருக்குங்கும் போது கண்டிப்பாக அந்த நம்பர் பெட்டராக இருந்திருக்கு. நிறைய நேரங்கள் நல்ல ஸ்கோர்ஸும் வந்திருக்கு. இந்த சீசனில் ஒரு 170 ரேஞ்ச் ஸ்கோரை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு போட்டி நடந்திருக்கு. ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட் விக்கெட் வந்து 6 இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 5 விக்கெட் வந்திருக்கு. நார்த்தன் பிரிவு 219க்கு 7 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்லாந்து ஆசஸ் 110க்கு சுருண்டிருக்காங்க. 12 போட்டி 150க்கு பிலோவாக தான் இருந்திருக்கு. மீடியம் ஸ்கோர் ஒரு 24 டைம்ஸ் வந்திருக்கு. அந்த மீடியம் ஸ்கோரை டார்கெட் பண்ணி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஒரு 170 ரேஞ்ச் ஸ்கோர் வரும்ன்ற எதிர்பார்ப்பு பார்க்கலாம். 190 அபவாக 4 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள். 169க்கு 7 அப்படிங்கிறது இந்த சீசனோட ஸ்கோர். அது போன சீசனை பொறுத்த வரைக்கும் 184, 202 அப்படிங்கிற ரேஞ்ச்லேயும் வந்திருக்கு. சில லோ ஸ்கோர்ஸும் வந்திருக்கு. 2 நோ ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்க்குறோம். கடந்த 10 போட்டியில் பார்க்கும்போது கேண்டர்பரி கிங்ஸோட ஹோம்னா கூட அவங்க 3 போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் அவங்க பெருசாக எடுத்துக்கல அப்படின்றது தெளிவாக தெரியுது. கேண்டர்பரி கிங்ஸ் அங்குஸ் மெக்கன்சியை போன போட்டியில் வெளியில் வச்சாங்க. இது கொஞ்சம் ஹாஸ்காலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எண்டோரில் நல்லாவே வீசிக்கிட்டு இருந்தார், நல்லா பவுலிங் கொடுத்துட்டு இருந்தார், மிடில் பேஸில் விக்கெட் டேக்கர் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். பட் ஸ்டில் அவர் வெளியில் வச்சுருக்காங்கும் போது அண்டர்ஸ்டாண்டபுளாக இன்டர்நேஷ்னல் ஜாக்கரி ஃபோக்ஸ் ரிட்டர்ன் வந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அது கூடவே வந்து மைக்கேல் ராவுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்தும் போனாங்க. மெக்கன்சிக்கு வாய்ப்பு அந்த இடத்துல இல்லைன்னு கிளாரிட்டி கிடச்சிது. ரியாஸ் மரியோ ஓப்பன் பண்ணுறாரு. ரியாஸ் மரியோ பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் கலக்குன ஒரு பிளேயரு. அந்த வகையில் இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. சடனாக ஒரு பயங்கர ரைஸு. சொல்லப்போனால் ரன் மெஷின் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியஸுக்கு முன்னாடி இருந்த லிஸ்டிய கரியர் அவருக்கு அமைஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து அவர் இங்கே வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிறேன். 240, 180 +, 80 +, 70 + அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால் இங்கே ஒரு வாய்ப்பு பார்ப்போம். இங்கே கொடுக்க முடியுமா? அந்த ஃபார்மட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். அங்கே குவாலிட்டி பேஸில், பவுலிங் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்கலாம், அங்கே இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர் பேஸில் யோசிக்கும் போது. பட் இங்கே வந்து சில இன்டர்நேஷ்னல்ஸும் இன்க்ளூட் ஆகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் இருக்கிற பிளேயர்ஸ் இன்க்ளூட் ஆகிறாங்க. இந்த பேஸில் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் பேஸில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எகென்ஸ்டாக பேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்களோட வந்து நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் தான் போன போட்டியில் மிஸ் ஆனார்னு நினைக்கிறேன். பாசிபிளாக ஒரு போட்டியில் செட்டில் ஆனால் பெரிய ஸ்கோர்ஸ் அவரால் கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். மரியை பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. சரி, எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சார்ட் பவுஸ் விக்கெட் கீப்பர் முதல் முறையாக விக்கெட் கீப்பிங் தான் பண்ணி பார்க்குறோம். முன்னாடி அந்தளவுக்கு பெருசாக பார்த்தது கிடையாது. பட் விக்கெட் கீப்பர்ஸ் இல்லாதனால அவரை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க, அப்படி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேட்டிங்கில் அது டிஸ்டர்ப் ஆகுமா? சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது பேட்டிங் இன்னுமே பெட்டராக இருந்து பார்த்துருக்கோம். பட் இவருக்கு வராத ஒரு விஷயத்த பண்ண வச்சா அது கொஞ்சம் பேட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், கொஞ்சம் ஸ்கோர் பேஸில் டவுன் ஆகலாம். பட் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட்லாம் அவரை சொல்ல முடியாது. சில நேரங்களில் மட்டும் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார். மாத்யூ பாயில் போன போட்டியில் சூப்பராக விளையாண்டார். அது கண்டினியூ ஆகணுமா பார்க்கும். டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். கோல் மெக்கான்கி டீமை லீட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் லீடர்னு சொல்லலாம். பிரேக் பவுலிங் இருக்குது, இருந்தாலும் பவுலிங் பேஸில் எவ்வளோ தூரம் அவர் எடுத்துப்பார்னு பார்க்கணும். ஏன்னா இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ரிப்பனுக்கே பவுலிங் கிடைக்கிறதில்ல. ரிப்பன் பவுலிங் பண்ணாததுக்கு இன்னொரு ரீசன் இருக்கலாம், இன்ஜுரி கன்சர்ன் எது இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அவருக்கு பவுலிங் கொடுக்காமல் இருக்கிறத நம்ம அவ்வளோவா பார்த்தது கிடையாது. அந்த ஒரு விஷயம் நடக்குது. இங்கே பவுலிங் பேஸில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபோக்ஸு, சிப்லி, ஜேமிசன், சோதி, மைக்கேல் ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் மட்டும் யோசிக்க வேண்டியது இருக்குது. டைம் பேஸில் 4 பேஸ் பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல மெக்கானிக்கு ஒரு சில ஓவர் எடுத்து வீசலாம். அதை மைண்ட் பண்ணிக்கிங்க டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காக.
கேம்பர்லைன் டீசெண்டான ரைட் ஹேண்ட் பேட்டர், அவருக்கான பவுலிங் அவ்வளோவா கிடைக்காது. ரிப்பனோட பவுலிங் பார்க்கலாம், தெரில என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்தடுத்து. ஆனால் பேட்டிங் பேஸில் டீசெண்டான பேட்டர், அதில் டவுட்டே கிடையாது. ஃபோக்ஸு, சிப்லி, ஜெமிசன் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. 3 பேருமே ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு. சோதி ஓரளவுக்கு ஹிட் பேஸில் யோசிக்கலாம், விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. ரீசனாக இன்டர்நேஷனலில் தொடர்ந்து இருந்தால் கூட அங்கே அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது இங்கே ஃபார்முக்கு வரலாம். ஸோ அதுதான் போன போட்டியில் 2 விக்கெட் எடுத்தார். அந்த பேஸில் இங்கே கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணி விளையாண்டாருன்னா பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம். மைக்கேல் ரா விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு, இந்த ஃபார்மட்டில் பெஸ்ட்டாகவும் இருந்திருக்காரு. அவ்வளோவா இன்டர்நேஷ்னல் அந்த இடத்துலலாம் பெருசாக பண்ணாட்டி கூட, வரலைன்னா கூட இங்கே பெஸ்ட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக்லாந்து ஆசஸ் ஸ்டாக் போல் அண்டு அங்குஸ் ஓலிவர் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. பென் லிஸ்டரோட இன்ஜுரினால் பாசிபிளாக அங்குஸ் ஓலிவரை இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் போன போட்டியில் ஜாக்கப்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, ஏன்னா இன்டர்நேஷ்னல் பேஸில் அங்கே இருந்தார் ஸ்குவாடில். பட் அங்கே வாய்ப்பு இல்லை, இங்கே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக மிடில் பேஸில் சூப்பர் ஹிட்டிங் எலிஜிபிள், செம்மையான ஹிட்டர், அதில் டவுட்டே இல்லை. போன போட்டியில் அது ஷோ ஆச்சு. கப்தில், ஓடனல் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. இருந்தால் கூட ஓடனல்ட்டு அந்த இன்னிங்ஸ் பில்டிங் இல்லை. கப்தில் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தா கூட இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டார். ஸ்கிளாண்டர்ஸ் டீசெண்டான ரைட் ஆம் மீடியம் பவுலர், ஆனால் பவுலிங் பேஸில் பயன்படுத்துறது இல்லை. பேட்டிங்கில் டீசெண்டான பேட்டிங், டாப்பான பேட்டை பண்ணியிருக்காரு. அது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஆனால் அந்தளவுக்கு கிரேட்டாக இந்த சீசன் அவருக்கு அமையல் இது வரைக்கும். சீன்சோலியா ஓவராலாக ஓரளவுக்கு பேட்டிங் பேஸில் டீசென்ட் பேட்டர், சில நேரங்களில் பெருசாக பண்ணுவார் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். பட் ரீசெண்டாக அது இருக்கா, அது ரொம்ப குறைவாக இருக்குது. பட் ஸ்டில் ரீசெண்டாக ஒரு 170 அடிச்சிருக்கார் ஃபஸ்ட் கிளாஸ் கரியரில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக என்கரேஜ் கொடுக்கலாம், அது பண்ணுவாரான்னு பார்க்கணும். ஜாக்கப்ஸ் ஹிட்டிங் பேஸில் பெஸ்ட்டு, ஃப்ளெச்சரும் அந்த இடத்துல வைக்கணும். ஸோ இவ்வளோ பேட்டர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளெச்சர் வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. ஸ்டில் ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் தான் இந்த ஃபேண்டசியில் இருக்கிற இடத்துல, ஏன்னா சார்ட் பவுஸ் பேட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இவரை பிக் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மெக்கன்சி, நீ ஓரளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்கிற ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அந்த பேஸில் பார்க்கலாம். அண்ட் ஆதித்யா அசோக் இந்த டீமோட பெஸ்ட் ஸ்பின்னராக தொடர்ந்து இருந்திருக்கார். தந்துரு ஃபன்ஸு எண்டோர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அண்ட் இனிஷியல் ஓவர்ஸில் இப்போ ரீசெண்டாக இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாரு. அங்குஸ் ஓலிவர் ரைட் ஆம் மீடியம், ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், ஓரளவுக்கு நேம் இருக்கிற பவுலராக பேசப்படுறாரு. பேட்டிங் டெப்த்துன்னு பார்க்கும்போது கெயில் ஜெமிசன் வரைக்கும் கேண்டர்பரி கிங்ஸுக்கு இருக்குது. இங்கே ஆக்லாந்து ஆசஸை பொறுத்த வரைக்கும் நீ வரைக்கும் யோசிக்கலாம். பட் ஸ்டில் 2 டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸை சில இடத்துல யோசிக்கும் போது இன்டர்நேஷ்னலில் ஃபோக்ஸு, ஜெமிசன், ஈஸ்ரோதி, ரா இந்த மாதிரிலாம் இருக்காங்க. சிப்லியோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேவைப்பட்ட சப்போர்ட்டுக்கு மெக்கன்கி இல்லை ரிப்பனோட அவைலபிள் எப்படி இருக்கும் பவுலிங் பேஸில் அப்படிங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு டீசென்ட் யூனிட்டு பவுலிங்கில் சொல்லலாம். அண்ட் இந்த சைடுன்னு யோசிக்கும் போது ஆதித்யா அசோக் நல்லா பண்ணுறாரு. தந்துரு ஃபேன்ஸ் இவங்களாம் டொமஸ்டிக் ஹீரோஸு. ஓலிவர் வர்றது எந்த அளவுக்கு இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு யோசிக்கணும். ஜாக் மெக்கன்சி விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னா கூட ரன்ஸுக்கு போகிறார். ஸோ இந்த பேஸில் யோசிக்கும் போது பவுலிங்கில் கண்டிப்பாக கேண்டர்பரி கிங்ஸ் அட்வான்டேஜோடு இருக்காங்க. ஆனால் பேட்டிங் பேஸில் யோசிக்கும் போது கப்தில் ஓடனர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மரியும் சார்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அந்த ஒரு கேள்வியாக இருக்குது. பட் கண்டிப்பாக ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம். அந்த குவாலிட்டி 2 பேருக்குமே இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் பாயில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கார். இங்கே மெக்கான்கி, சோலியா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக மெக்கான்கி ஓரளவுக்கு பெட்டராக இருக்கார். சோலியாவோட அந்த பேட்டிங் டிஸ்பிளே பெஸ்ட்டாக இல்லை. அடுத்து பார்க்கும்போது கேம்பர்லைன் இங்கே டவுனாக இருக்கார். ஆனால் ஜாக்கப்ஸ் அந்த ஒரு இடத்துல பெஸ்ட்டாக பண்ண முடியும். இங்கே இந்த மிடில் பேஸில் இந்த 3 பேரும் பயங்கர ஹிட்டிங்கில் எபிலிட்டியில் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் ஆக்லாந்து ஆசஸ் இருக்குது. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரு பாயிண்டில் நம்ம கேண்டர்பரி கிங்ஸ் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் அடிஷ்னலாக இருக்கிறதுனால பாசிபிளாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவி தான். ஸ்டில் மெக்கான்கி அண்டு ரிப்பனோட பவுலிங் பெருசாக இருக்காது. பாசிபிளாக இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இந்த பக்கம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஓடனால் போன போட்டியில் வீசினார். பென் லிஸ்டர் இன்ஜுரி அப்படிங்கிற அந்த இடத்துனால தான் வீசினார் நான் நம்புகிறேன். பாசிபிளாக ஓவர்ஸ் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா போன போட்டியில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தது அவர்கிட்ட. சீன்சோலியாவோட பவுலிங் இருக்குது, டீசன்ட் பவுலிங் அவர் எடுத்துக்கிற இருந்தாலுமே இந்த டீம் கேகன்ஸாக ரீசெண்டாக விளையாட 2 போட்டியில் விக்கெட் எடுக்கலை. ஸோ அதையுமே நம்ம பார்க்கணும். மெக்கன்சி விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார், கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார், அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக அவருக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
நீயோட bowling கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், கீனி கொஞ்சம் ஓவர் குறைவாக வீசலாம். இங்கே ஆதித்யா அசோக்கு, தந்துரு ஃபேன்ஸு, அங்குஸ் ஒலிவர் கொஞ்சம் பவுலிங்ஸ் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது கேப்டனாக இருக்கனால சொல்லி எடுத்துக்கலாம். சில நேரங்கள் அவர் எடுத்துக்காமே இருக்கார். மெக்கன்சி, ஆதித்யா அசோக் அண்ட் தந்துரு ஃபேன்ஸ் இந்த டீமோட பெஸ்ட் பவுலராக யோசிச்சு கண்டிப்பாக அவங்களுக்கான ஓவர்ஸ் இருக்கும். ஃபோக்ஸு, சிப்லி அண்டு கெயில் ஜெமிசன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நம்புகிறேன். ஃபோக்ஸ் அண்ட் சிப்லி எண்ட் ஓவரில் இருக்கலாம். ரா வந்து எண்ட் ஓவரில் வீசினா ஆச்சரியப்படுறதுக்குல. இங்கே மெக்கன்சி அண்ட் தந்துரு ஃபேன்ஸ் எண்ட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படியே கண்டினியூ ஆகும். கேண்டர்பரி கிங்ஸு 9 முறை அண்ட் ஆக்லாந்து ஆசஸ் 13 டைம்ஸ். இந்த இடத்துல ஆசஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் இன்றைக்கி போட்டின்னு பார்க்கும்போது கேண்டர்பரி கிங்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னு தோணுது. ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். அண்ட் சேஸ் பண்ணும்போது தான் ஆக்லாந்து ஆசஸ் அந்த அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. சேஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். கேண்டர்பரி கிங்ஸோட ரீசன் வின் பார்த்தீங்கன்னா கடந்த 5 போட்டியில் ஒரு போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு நோ ரிசல்ட் இருந்திருக்கு. ஆக்லாந்து ஆசஸோட கடந்த 5 போட்டின்னு பார்க்கும்போது 2 நோ ரிசல்ட்டாக இருந்திருக்கு. அதில் ஃபைனல் ஒன்று, போன சீசனோட ஃபைனல் அகெயின்ஸ்ட் கேண்டர்பரி கிங்ஸ், இதே டீமோட அதில் பார்க்குறோம். அண்ட் ஆக்லாந்து ஆசஸ் போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க அகெயின்ஸ்ட் கேண்டர்பரி கிங்ஸ் ரீசெண்டாக நடந்த போட்டியில். ஸோ அது கண்டிப்பாக வந்து ஒரு சின்னதாக மைண்ட் செட்டில் வரலாம். ஆக்லாந்து ஆசஸ் நார்த்தன் பிரேவ் அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்காங்க ரீசெண்ட் மேட்சஸில். அண்டு கடந்த 10 போட்டி இந்த 2 டீம் கடையிலும் பார்க்கும்போது ஆரம்பத்தில் இந்த கேண்டர்பரி கிங்ஸோட டாமினேஷன் பயங்கரமாக இருந்திருக்கு பாருங்கள். ஸோ ரீசெண்டாக அப்படின்னு பார்க்கும்போது ஆக்லாந்து ஆசஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். டாப் 14 என்னோட மைண்டில் மார்டின் கப்தில், ரேஸ் மரியு, வில்லியம் ஓடனல், மாத்யூ பெயில் இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸு. கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அதில் மாத்யூ பெயிலோட ஃபார்ம் நல்லா இருக்குது. மற்ற எல்லோரும் இன்னிங்ஸை எப்படி பில்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியோடு இருக்குது. ஸோ சீன் சோலியா பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே ஆப்ஷனாக இருக்கனால ஒரு கன்சிடரேஷன். ஸ்டில் ஒரு சில போட்டிகளை மிஸ் பண்ணி பாருங்கள், ஒரு சில டீம்ஸில் அவர் எடுக்காமல் பாருங்கள். கோல் மெக்கானிக்கையும் அந்த இடத்துல தான் வைக்கணும். பவுலிங் பேஸில் ஒரு இடத்துல மேனேஜபிளாக ஸ்பின் தேவைன்னா அவரோட பவுலிங் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதர்வைஸ் ஒரு பவுல் பண்ணுவாருங்கிற அந்த எண்ணம் குறைவாக இருக்குது. ஜோக் மெக்கான்சி ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்க முடியும் அண்ட் பேட்டிங்கில் பேக் ஹேண்டில் ஹிட் பண்ண முடியும், அந்த எபிலிட்டி இருக்குது. ஃபோக்ஸு, சிப்லி இவங்களும் அந்த இடத்துல தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஃபோக்ஸு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார் இன்டர்நேஷ்னல் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுனால. ஆதித்யா அசோக் இந்த டீமோட பெஸ்ட் பவுலராக பார்த்துருக்கோம். ஆக்லாந்துக்கு தொடர்ந்து சக்ஸஸை கொடுத்துருக்காரு. கெயில் ஜெமிசன், தந்துரு ஃபேன்ஸு, ஈஸ்ட் சோதி, மைக்கேல் ரா அவங்களுக்கான கோட்டாவை எடுத்து வீசுவாங்க. ஓரளவுக்கு ஃபார்ம் பேஸில் ஓகேவாகவும் இருக்காங்க. ஈஸ்ட் சோதி கொஞ்சம் ஃபார்மில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிக் பேஸில் குறைவாக பிக் பண்ணியிருக்குன்னா மரியு, வில்லியம் ஓடனல், ஆதித்யா அசோக் அண்டு மைக்கேல் ரா இவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களோட குவாலிட்டியை கொடுப்பாங்கன்னு தோணுது. மரியு பார்க்கலாம், அந்த டவுட்டு தான். ஸ்டில் நான் வந்து இந்த இடத்துல பெஸ்ட்டாக பண்ணியிருக்கார் டொமஸ்டிக்கில் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பெஸ்ட் பிக்கில் வச்சுக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் ஒரு டீமில் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா வேறு லெவலில் போயிடுவீங்க. ஸோ அதனால் பேசிக் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ளூஷனாக மரியுவை இன்க்ளூட் பண்ண பாருங்கள், கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. வில்லியம் ஓடனால் பாசிபிளாக அந்த பவுலிங் பேஸில் சின்ன கன்சிடரேஷன் இருக்கலாம்ல. அதே நேரத்தில் சில நேரங்களில் இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும், அது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக வில்லியம் ஓடனால் ஒரு டீசென்ட் சாய்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆதித்யா அசோக்கு விக்கெட் டேக்கிங்கில் சூப்பராக இருக்கார். ஏன் அவர் இவ்வளோ குறைவாக பிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. மைக்கேல் ரா பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பவுலர். கோல் மெக்கான்கி, ஜாக் மெக்கன்சி அண்ட் ஹென்ரி சிப்லி. இதில் ஹென்ரி சிப்லி அண்ட் மெக்கன்சியை ஓரளவுக்கு கன்சிடரபிளாக பார்க்குறேன். ஆனால் மெக்கானிக்கியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பெரிய இன்னிங்ஸ் அப்படிலாம் கொடுக்கல, பவுலிங் பேஸில் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல யோசிக்கும் போது கொஞ்சம் டவுனாக தான் நான் யோசிக்கிறேன். வில்லியம் ஓடனல், மாத்யூ பெயில் அண்ட் சீன் சோலியாவாக கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சீன் சோலியா ரீசெண்டாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா கூட அதில் T20 ஃபார்மேட்டில் பெருசாலாம் கிடையாது. ஸோ அதையுமே நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். பாயில் அண்டு ஓடனல் கண்டிப்பாக வந்து குவாலிட்டியோடு இருக்க பிளேயர்ஸ், கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற அந்த மைண்ட் செட் 2 பேத்துக்கு இருக்குது. ஸோ அந்த பேஸில் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பேஸாக குறிப்பாக அங்கே ஓடனல் போன போட்டியில் பவுல் பண்ண மாதிரி இந்த போட்டியில் பவுல் பண்ணி அதில் விக்கெட்ஸே எடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் அமைய வாய்ப்பு. டீம் பாருங்கள், ஜாக்ரி ஃபோக்ஸ் அண்டு மெக்கன்சி இவங்க 2 பேத்துக்கு இடையில கேப்டன் ரெடி பண்ணேன். இன்னிங்ஸ் பில்டிங் அப்படிங்கிற வகையில் பாயில் நல்லா பண்ணுவார், அதனால் அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்கார் தொடர்ந்து அப்படின்றதுனால அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். வில்லியம் ஓடனல் ஒரு டீசென்ட் சாய்ஸ் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து நம்ம கிராண்ட் லீக் ட்ரைக்கு ஓகே. பட் ஸ்மால் லீக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஓரளவுக்கு சேஃபாக நம்ம யோசிச்சாகணும். ஃபோக்ஸ் அண்டு மெக்கன்சி விக்கெட் டேக்கிங் பேஸ்லேயும் பேட்டிங் பேஸ்லேயும் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம் மிடில் பேஸில். ஸோ அதனால் அவங்கள ட்ரை பண்ணியிருக்கேன்.
சிப்லி வந்து ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்கார். சோலியா பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக யோசிக்க முடியல. மேபி நிறைய விஷயம் அவரை சொல்லிக்கிட்டே இருக்கும், யோசிக்க முடியல. இன்றைக்கி நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி அவரோட இன்னிங்ஸ் எதுவும் பில்ட் ஆகுமா பார்க்கலாம். பெஸ்ட் அவுட்புட்டை ரீசெண்டாக கொடுக்கலைங்கிறது தான் இங்கே ஃபேக்ட்டு. ஸோ ஃப்ளெச்சர் தான் விக்கெட் கீப்பராக இருந்தால் அவனை வேறு வழி கிடையாது. சார்ட் பவுஸை கொஞ்சம் யோசிக்கிறது தான் யோசிங்க. அவர் விக்கெட் கீப்பர், அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எது எடுத்து கொடுத்தா அந்த இடத்துல அவருமே டீமுக்குள்ளே வரலாம். ஸோ அதனால் பேட்டர் சைடில் பவுஸ் கொஞ்சம் டீசன்ட் சாய்ஸு. ஸோ அசோக்கு தந்திர ஃபேன்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள எடுத்துருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.